students, today I am going to teach 10th standard CBSE mathematics. Area related to circles, exercise number 12.1. அது already question number 1, question number 2 வந்து last video ல போட்டுருக்கோம். நீங்க அதை பார்த்துக்குங்க. இது second video. exercise 12.1 ல second video போடுறோம். அதுல third sum பார்க்கலாம். third sum. Actually third sum figure என்ன அப்படின்னா ஒரு archer இருக்கு. Figure 12.3 depicts an archery target marked with its 5 scoring regions from the center outwards. அதாவது ஒரு ஆர்ச்சரி டார்கெட் மார்க்கெட் வில்லு அம்பு விடும் இல்லையா, அந்த அம்பு விடக்கூடியது ஆர்ச்சரி இல்லையா, அந்த ஆர்ச்சரியுடைய டார்கெட் இது. டார்கெட்ல வந்து 5 ரீஜியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டார்கெட்ல 5 ரீஜியன்ஸ். ரீஜியன்ஸ் என்னது? இது கோல்டு ரீஜியன், இது ரெட், ப்ளூ, பிளாக், ஒயிட் ரீஜியன்ஸ் அப்படின்னு 5 ரீஜியன்ஸ் கொடுத்துருக்காங்க. The diameter of the regions representing gold score is 21 cm. கோல்டோட டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 21 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. கோல்டோட டயாமீட்டர், கோல்டு ஸ்கோர் இல்லையா, கோல்டு ஸ்கோரோட டயாமீட்டர் வந்து 21 சென்டிமீட்டர். அண்ட் ஈச் ஆஃப் த அதர் பேண்ட்ஸ் இஸ் 10.5 சென்டிமீட்டர். அடுத்த பேண்ட் ஒவ்வொன்றுமே எவ்வளவுனா 10.5 சென்டிமீட்டர் வைடு. அப்போ இது வந்து இது கோல்டு தானே, இது கோல்டு. இதோட டயாமீட்டர் கொடுத்தாங்க 21 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. டயாமீட்டர் 21 சென்டிமீட்டர். அடுத்து ஒவ்வொன்றுமே எவ்வளவு அப்படின்னா 10.5 வைடு. அப்போ ஒவ்வொரு ரீஜியன் வைடுமே எவ்வளவுனா 10.5 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈச் ஆஃப் த 5 ஸ்கோரிங் ரீஜியன்ஸ். ஒவ்வொரு ரீஜியனோடைய ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு ரீஜியனோட ஏரியா. சம்ஸ் புரியுதா பாருங்க. ஒரு ஆர்ச்சரியோட டார்கெட் ஸ்கோரிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து இதுல பண்ணீங்கன்னாக்க கோல்டுல பண்ணா அதுக்கு ஒரு ஸ்கோர், ரெட்டுக்கு ஒரு ஸ்கோர், ப்ளூக்கு ஒரு ஸ்கோர், பிளாக்கு ஒரு ஸ்கோர், ஒயிட்டுக்கு ஒரு ஸ்கோர். அப்ப ரெட் ரீஜியனோட ஏரியா, கோல்டு ரீஜனோட ஏரியா, ரெட் ரீஜனோட, ப்ளூ ரீஜன் ஏரியா, பிளாக் ரீஜனோட ஏரியா, ஒயிட் ரீஜனோட ஏரியா. அப்போ ஒவ்வொரு ஏரியாவும் கேட்கறாங்க. கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த கோல்டு ரீஜன்ஸ். அப்ப கோல்டு இருக்கு இல்லையா, டயாமீட்டர் ஆஃப் த கோல்டு. இந்த கோல்டு ரீஜனோட டயாமீட்டர் எவ்வளவு 21 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒவ்வொன்றுமே 10.5, இது ஒரு 10.5 வைடு, இது ஒரு 10.5 வைடு, இது ஒரு 10.5 வைடு. அப்ப 10.5 சென்டிமீட்டர் ஒவ்வொரு ரீஜன்லயும் வைடு வந்து 10.5 சென்டிமீட்டர் அப்படின்னா find the area of the each region. ஒவ்வொரு ரீஜனோட ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சம் புரிஞ்சதா? இந்த சம் ஒரு முக்கியமான சம். உங்க சம் வந்து மீனிங் புரிஞ்சாதான் நீங்க சம்ஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அது ஓகேவா? ரைட். இப்போ கோல்டு ரீஜன் கண்டுபிடிக்கலாம். அப்ப கோல்டு ரீஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த கோல்டு ரீஜன். டயாமீட்டர் ஆஃப் கோல்டு ரீஜன். கோல்டு ஸ்கோர் ரீஜன் வச்சுக்கிறோமா? கோல்டு ஸ்கோர் ரீஜன் வச்சுக்குவோம். கோல்டு ஸ்கோர் ரீஜன். அப்ப எவ்வளவு டயாமீட்டர் அப்படின்னா 2r தானே. அப்ப 2r தான் 21 சென்டிமீட்டர். அப்போ டயாமீட்டர் ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர், ஒரு சர்க்கிள் இருக்கு, அது டயாமீட்டர் என்னது 2r. ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் என்னது 2r. அப்ப 2r தான் 21 சென்டிமீட்டர். அப்ப r ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 21/2 equal to 10.5 centimeter. அப்போ radius of cold region r equal to 10.5 centimeter. அப்ப cold region ஓட radius என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 10.5 centimeter கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன தேவை? ஏரியா ஆஃப் த கோல்டு ரீஜன். ஈச் ரீஜன் ஏரியா இல்லையா, அப்போ ஏரியா ஆஃப் கோல்டு ரீஜன். ஏரியா ஆஃப் கோல்டு ரீஜன். கோல்டு ரீஜனோட ஏரியா. அப்ப சர்க்கிளோட ஏரியா என்ன இருக்கு? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர். அப்ப ஏரியா ஆஃப் த கோல்டு ரீஜன். அப்ப கோல்டு ரீஜன் இந்த சர்க்கிள் தானே. அப்ப என்ன நம்ம ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பைக்கு என்ன வேல்யூ 22/7. ஆருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
radius of cold region is 10.5. அப்ப radius equal to 10.5 centimeter. அப்ப radius என்ன சொல்லலாம் 10.5 whole square. அப்ப 22 by 7 into 10.5 னா 10.5 into 10.5 squared அப்படினா இப்ப 7 ஆல மல்டிப்ளை பண்ணுங்களேன் 7 ஆல டிவைட் பண்ணா 1 7s are 7 remaining 3 35 5 7s are 35 அப்ப நம்மட என்ன இருக்கு அப்படினா 22 into 1.5 into 10.5 இத ஃபுல்லா நீங்க மல்டிப்ளை பண்ணனும் இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இது எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படினா இது எப்படி வச்சுக்கலாம் 11 into 2 னு வச்சுக்கலாம் 22 எப்படி வச்சுக்கலாம் 11 into 2 into 1.5 into 10.5 இந்த 2 1.5 மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 3 வருமா அப்போ 11 into 3 into 10.5 ஓகேவா 11 into 3 into 10.5 அப்போ இதுல நீங்க 3 into 11.5 மல்டிப்ளை பண்ணுங்க 3 into 10 30 3 into 5 1.5 அப்ப 31.5 வருமா அப்ப 11 into 31.5 11 into 31.5 இப்ப 31.5 315 வச்சுக்குவோம் ஒரு பாயிண்ட் அப்புறம் வச்சுக்கலாம் அப்ப என்ன செய்யலாம் 11 ஆல மல்டிப்ளை பண்றது ஈஸி அப்படினா இந்த 5 அப்படியே போடுங்க 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு இருக்கும் 4 கடைசில இருந்து 3 3 6 4 5 எத்தனை டிஜிட் துப்புல இருக்கு ஒரு டிஜிட் தானே அப்ப பாயிண்ட் அப்ப ஏரியா ஆஃப் கோல்ட் ரீஜியன் is equal to 346.5 centimeter square. Are you clear? The multiple ஈஸியா பண்ணனும் சில பேர் இரண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் 22 மல்டிபிள் டைமிங் ரொம்ப வேஸ்ட் ஆகும் அதனால சிம்பிள் எப்படியா மல்டிபிள் பண்றது அதையும் நீங்க கத்துக்கணும் ஆர் கிளியர் அப்ப ஏரியா ஆஃப் தி கோல்ட் ரீஜியன்ஸ் புரிஞ்சதா அப்ப ஏரியா ஆஃப் தி கோல்ட் ரீஜியன் இஸ் 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 36 ஓகேவா ஓகே குட் ஓகே நெக்ஸ்ட் இப்ப ஏரியா ஆஃப் தி கோல்ட் ரீஜியன் கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்ப ஏரியா ஆஃப் தி ரெட் ரீஜியன் கண்டுபிடிக்கணும் அப்ப ஏரியா ஆஃப் தி ரெட் ரீஜியன் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன ஏரியா ஆஃப் தி கோல்ட் ரீஜியன் பிளஸ் ஏரியா ஆஃப் தி ரெட் ரீஜியன் ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து ஏரியா ஆஃப் தி கோல்ட் ரீஜியனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் ரீஜியன் கிடைச்சிடும் ஆர் கிளியர் ஏரியா ஆஃப் தி ரெட் ரீஜியன் வேணும்னு சொன்னா ஏரியா ஆஃப் தி ரெட் ரீஜியன் பிளஸ் கோல்ட் ரீஜியன் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து கோல்ட் ரீஜியனை சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ரெட் ரீஜியன் கிடைச்சிடும் சரி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரேடியஸ் ஆஃப் gold and red region gold and red region அப்ப ரேடியஸ் அப்படினா என்ன வரும் அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு அது இதான் ஏரியா ரேடியஸ் ஆஃப் ரெட் ரீஜியன் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஏரியாஸ் ஆஃப் கோல்ட் பிளஸ் ஏரியா ஆஃப் ரெட் ரீஜியன் அப்ப இது ஒரு 10.5 இது ஒரு 10.5 அப்ப 10.5 பிளஸ் 10.5 என்ன வரும் 10.5 பிளஸ் 10.5 அப்ப ரேடியஸ் என்ன வந்திருக்குனாக்க 21 சென்டிமீட்டர் எதனுடைய ரேடியஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் ரெட் ரீஜியன் ஓகேவா ரேடியஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் ரெட் ரீஜியனோட ரேடியஸ் என்ன வரும் 21 சென்டிமீட்டர் இப்போ ஏரியா ஆஃப் கோல்ட் அண்ட் ரெட் ரீஜியன் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் pi r square அப்ப 22 by 7 into r க்கு என்னது 21 whole square அப்ப 22 by 7 into 21 into 21 டிவைட் பண்ணீங்கனாக்க 3 7s are 21 அப்ப எப்படி வச்சுக்கலாம் 11 into 2 அப்படி வச்சுக்கலாமா 22 அப்படி வச்சுக்கலாம் 11 into 2 அப்புறம் 3 into 21 11 into ஈஸி மல்டிப்ளைக்காக இல்லனா இரண்டு மூணு மல்டிபிள் பண்றத விட ஈஸி அப்படி மல்டிபிள் பண்றது 11 வந்தா ரொம்ப ஈஸி நமக்கு அப்ப 22 11 into 2 வச்சுட்டாச்சு
அப்ப 3 into 21 அப்ப 2 3s are 6 6 into 21 என்ன வந்திருக்கும் 6 1 2 ரெண்டு மல்டிப்ளை 6 6 into 21 6 1s are 6 6 2s are 12 அப்ப 126 அப்ப 11 ஆல மல்டிப்ளை என்ன வரும் 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 அப்புறம் 1 அப்ப எவ்வளவுனா 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது எதனுடைய ஏரியா ஏரியா ஆஃப் கோல்ட் அண்ட் ரெட் ரீஜன் நம்மளுக்கு தேவையானது ஆல்ரெடி கோல்ட் ரீஜன் தெரியும் இல்லையா அப்ப ரெட் ரீஜன் மட்டும் தான் ஏரியா வேணும் அப்போ ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன் is equal to area of gold plus red region minus area of the gold region. Area of the gold region, right? அப்ப area of the gold plus red region minus area of the gold region. Area of the gold plus red region எவ்வளவு 1386 centimeter square minus இது என்ன வரும் 346.5 centimeter square area of the gold region. அப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் பாயிண்ட் பண்ணலையா வேணா இப்படி சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1386 அதுல வந்து 346.5 பண்ணா வரும் 0.5 இங்க ஒரு 9 இங்க ஒரு 5 99 7 னா ஒரு 3 01 அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருதுன்னா 1039.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப ஏரியா ஆஃப் த ரெட் ரீஜன் அப்படின்னா 1039.5 centimeter square. Are you clear? So this is correct. Any doubts? இது புரிஞ்சதா? Area of the red region area of the gold plus red minus gold less பண்ணா red region கிடைக்கும். So that is answer is area of the red region is equal to 1039.5. புரிஞ்சதா பாருங்க any doubt இருக்கா? இது தனியா எழுதி வச்சுக்குறோம். Area of நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஓகே இங்க எழுதிக்கிறோம். Area of gold என்ன பார்த்தோம் அப்படின்னா 346.5 centimeter square. Area of gold plus red என்ன பார்த்தோம் அப்படின்னா 1386 centimeter square. Gold plus red region. ஏன்னா அடுத்து நம்ம அடுத்து பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். Are you clear? புரிஞ்சதா? Next area of the blue region வேணும். இப்போ நம்ம கோல்ட் கண்டுபிடிச்சோம் ரெட் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஏரியா ஆஃப் த ப்ளூ ரீஜன். இப்போ ஏரியா ஆஃப் த ப்ளூ ரீஜன் நான் முதல்ல என்ன செய்யணும் ரேடியஸ் ஆஃப் கோல்ட் பிளஸ் ரெட் பிளஸ் ப்ளூ மூணோட ரேடியஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 10 ஒவ்வொன்றுமே எவ்வளவு ஈச் 10.5 தானே இப்போ 10.5 plus 10.5 plus 10.5 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 31.5 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் ஆஃப் கோல்ட் ரெட் ப்ளூ அப்ப எவ்வளவு வந்திருக்கும் 31.5 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் கோல்ட் ரெட் அண்ட் ப்ளூ ரீஜியன் ஃபார்முலா என்ன வரும் pi r square. இப்போ pi வந்து 22/7 into r க்கு என்ன வரும் 31.5 the whole square. ஓகேவா அப்போ 22/7 அப்ப 31.5 into 31.5 7 ஆல டிவைட் பண்ணலாமா 7 28 7 4s are 28 remain 3 5 7s are 35 அப்போ 4.5 அப்போ 22 into 4.5 into 31.5 இந்த 22 எப்படி பிரிச்சுக்கலாம் 11 into 2 னு பிரிச்சுக்கலாம் into 4.5 into 31.5 but 2 into 4.5 எவ்வளவு 11 தானே சாரி 9 தானே
2 into 4.5 is 9. 11 into 9 into 31.5. இதை 9 ஆல மல்டி பண்ணுவோம். 11 into 9 ஆல மல்டி பண்ணா என்ன வரும்? 9 5s are 45. 5 remaining 4. 1 9s are 9. 13. 3 remaining 1. 3 9s are 27. 27 1 28. அப்ப after 1 digit after the 1 digit. அப்ப 283.5. அப்ப 11 ஆல் மல்டி பண்ணா என்ன வரும்? முத 5 போட்டுக்கலாம். 3 plus 5 8. 3 plus 8 11 க்கு 1 remaining 1. 10 plus 1 11 remaining 1. அப்ப 3. அப்ப என்ன வந்துச்சு? 30 31185. Are you clear? 315 8.1 இல்லையா? ரைட். அப்போ 3118.5 centimeter square. இது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த கோல்டு ரெட் அண்ட் ப்ளூ ரீஜியன். ரைட்டா? ரைட். இப்ப நமக்கு என்ன தேவை? ஏரியா ஆஃப் கோல்டு ரெட் ப்ளூ ரீஜியன் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி கோல்டு ரீஜியன் கண்டுபிடிச்சா, ரெட் ரீஜியன் கண்டுபிடிச்சோம். அப்ப ப்ளூ ரீஜியன் வேணும். அப்ப ஏரியா ஆஃப் த ப்ளூ ரீஜியன் அப்படின்னா ஏரியா ஆஃப் கோல்டு ரெட் ப்ளூ மைனஸ் ஏரியா ஆஃப் கோல்டு ரெட் அர்த்தம். அப்போ ஏரியா ஆஃப் ப்ளூ ரீஜியன் is equal to area of gold red and blue minus area of gold and red. Area of blue region வேணும் சொன்னா area of gold red blue minus area of gold and red. Area of gold red blue க்கு என்ன பார்த்தோம்? 3118.5 centimeter square minus area of gold red க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1386 centimeter square. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 0.5 அப்படியே போட்டுக்கலாம் centimeter square. அப்ப 8 ல 6 சப்ட்ராக்ட் பண்ணா 2. அப்ப 1 இருக்கா 11. 11 ல 8 சப்ட்ராக்ட் பண்ணா 3. இங்க 10 இருக்கும். அப்ப 10 ல 7 சப்ட்ராக்ட் பண்ணா 10 ல 3 சப்ட்ராக்ட் பண்ணா 7. அப்ப ரிமைனிங் 2. அப்ப 1. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 1732.5. Are you clear? Right. அப்போ ஏரியா ஆஃப் கோல்டு கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா ரெட் கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா ப்ளூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏரியா ஆஃப் பிளாக் வேணும். அப்ப ஏரியா பிளாக் வேணும்னா முத ரேடியஸ் ஆஃப் கோல்டு ரெட் ப்ளூ அண்ட் பிளாக். அப்போ ரேடியஸ் ஆஃப் கோல்டு ரெட் ப்ளூ பிளாக் நாலோட ரேடியஸ் வேணும். அப்போ ஒவ்வொரு ரேடியஸ் எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? 10.5 10.5 அப்புறம் ஒரு 10.5. அப்போ 10.5 plus 10.5 plus 10.5 plus 10.5. அப்போ டோட்டல் எவ்வளவு? ரேடியஸ் ஈக்குவல் டு 2142 சென்டிமீட்டர். அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கோல்டு ரெட் ப்ளூ அண்ட் பிளாக். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம ரேடியஸ் என்னது? 42 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் கோல்டு ரெட் ப்ளூ அண்ட் பிளாக் ரீஜியன். ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். பை இஸ் 22/7 into r எவ்வளவு? 42 the whole square. அப்ப 22/7 into 42 into 42. மல்டி பண்ண வரும் 6 7s are 42. ஓகேவா? அப்ப இந்த 12 எப்படி வச்சுக்கலாம்? 22 எப்படி வச்சுக்கலாம்? 11 into 2 into 6 into 42. அப்ப இது மல்டி பண்ண வேணா எப்படி வச்சுக்கலாம்? அப்ப 2 மல்டி பண்ணா வந்திருக்கும் உங்களுக்கு
2 into 8 தானே அப்போ 12 அப்போ முதல்ல 2 மல்டிப்ளை பண்ணுங்க 6 மல்டிப்ளை பண்ணா நான் இப்படி பண்ணிக்கங்களே 6 னா 6 2s are 12 remaining 1 6 4s are 24 1 25 அப்ப 2 5 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அப்போ 11 into 2 இப்ப 2 வச்சு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 11 into 4 10 remaining 1 415 504 அப்ப 504 into 11 அப்ப மல்டிப்ளை என்ன வரும் மொத 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5 அப்புறம் ஒரு 5 அப்ப எவ்வளவு அப்படினா 5544 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எதனுடைய ஏரியா ஏரியா ஆஃப் கோல்ட் ரெட் ப்ளூ அண்ட் பிளாக் ரீஜன் நமக்கு தேவையானது ஏரியா பிளாக் ரீஜன் தான் வேணும் அப்போ ஏரியா ஆஃப் block region equal to area of gold red blue and block region minus area of gold red blue அதானே area of the blue block region வேணும்னா area of the block region வேணும்னா gold red blue சப்ட்ராக்ட் பண்ணா area of the block region தெரியும் அப்போ area of total அளவு 5544 centimeter square minus area of gold blue red என்ன இருக்கு நமக்கு 3018.5 அப்ப இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் சப்ட்ராக்ட் பண்ணா வரும் 0.5 இங்க வேணா 0.5 வருமா அப்ப 3 வருமா 13 ல 8 னா சப்ட்ராக்ட் பண்ணா 5 ரிமைனிங் இங்க 3 இருக்கும் 3 ல வந்து இப்ப 13 ல 5 3 ல வந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 2 அப்போ இங்க 5 இருக்கலாம் 5 ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 4 அப்போ 5 ல 3 சப்ட்ராக்ட் பண்ணா 2 ரைட்டா புரியுதா அப்ப ஏரியா பிளாக் ரீஜன் அப்படினா 2425.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப நாம ப்ளூ ரீஜன் பிளாக் ரீஜன் கண்டுபிடிச்சாச்சு ரைட்டா ஏரியா ஆஃப் தி பிளாக் ரீஜன் 2425.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே குட் ஓகே அப்ப என்ன கண்டுபிடிச்சோம் ஏரியா ஆஃப் கோல்ட் கண்டுபிடிச்சாச்சு ஏரியா ரெட் கண்டுபிடிச்சாரு ஏரியா ஆஃப் ப்ளூ கண்டுபிடிச்சாச்சு ஏரியா ஆஃப் பிளாக் கண்டுபிடிச்சாச்சு இப்ப ஏரியா ஆஃப் ஒயிட் வேணும் அப்ப முதல்ல ரேடியஸ் ஆஃப் கோல்ட் ரெட் ப்ளூ பிளாக் அண்ட் ஒயிட் அப்போ ஒவ்வொன்றுமே 10.5 10.5 இது ஒரு 10.5 அப்ப எத்தனை 10.5 இருக்கு 5 into 10.5 அப்ப எவ்வளவு இருக்கும் 52.5 ரைட்டா எஸ் அப்போ 52.5 சென்டிமீட்டர் அப்ப ரேடியஸ் என்ன வந்திருக்கோம்னா ரேடியஸ் ஆஃப் கோல்ட் ரெட் ப்ளூ பிளாக் அண்ட் ஒயிட் அப்ப என்ன வரும் 42 into 10.5 தானே இந்த 25 50 அப்போ 10.5 னா 52.5 is correct ரைட்டா அப்ப ரேடியஸ் என்னது 52.5 are you clear புரிஞ்சது இல்லையா ரைட் இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏரியா வேணும் ஏரியா ஆஃப் கோல்ட் ரெட் ப்ளூ பிளாக் அண்ட் white region total area கண்டுபிடிக்க போறோம் equal to என்ன வரும் சர்க்கிள் தான pi r square அப்ப pi க்கு என்னது 22/7 into r க்கு அளவு 52.5 the whole square அப்ப 22/7 into 52.5 into 52.5 இப்ப 7 ஆல டிவைட் பண்ணா 7 7s are 49 remaining 3 5 7s are 35 அப்ப 22 எப்படி வச்சுக்கலாம் 11 into 2 into 7.5 into 52.5
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வரும் 2 into 7.5 15 into 52.5. அப்ப நீங்க எல்லாம் 15 52.5 மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? 52.5 ஐயும் 15 மல்டிப்ளை பண்ணா வரும். இப்ப 10 இப்ப 5 5s are 25 5 remaining 2. அப்புறம் 5 2s are 10 and 12 remaining 1. 5 5s are 25 26. அப்ப 5 2 5. அப்ப 5 7 8 7. அப்ப என்ன வந்துச்சு? 11 into 787.5. ஓகேவா? ரைட். இப்ப 11 என்ன செய்வோம்? இங்க 5 ரெண்டையும் ஆட் பண்ணா 12 க்கு 2 remaining 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 15 15 ones are 16 க்கு remaining 1. ரெண்டா 15 ones are 16 remaining 1 by 8. அப்ப 0.5. அப்போ area of gold, red, blue, black and white region is 8662.5 centimeter square. Right? Are you clear? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts? புரியுதா? இப்போ நமக்கு என்ன தேவை? ஏரியா ஆஃப் ஒயிட் வேணும். அப்ப ஏரியா ஆஃப் ஒயிட் ரீஜியன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கோல்டு, ரெட், ப்ளூ, பிளாக் and white minus area of gold, red, blue and black. அப்ப white வேணும்னா black, blue, red, gold சப்ட்ராக்ட் பண்ணா போதும். அப்ப இதோட ஏரியா என்னன்னாக்க 8662.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் கோல்ட், ரெட், ப்ளூ, பிளாக் என்ன இருக்கு? 5544 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப சப்ட்ராக்ட் பண்ணா வரும் 0.5 12 ல 4 வச்சா 8 வரும். இங்க 5 ல 4 வச்சா 1. இங்க 6 6ல வந்து இங்க போட்டோமா 2 12 னா 8 5 னா 1. ஓகே, அடுத்த லெசன்ல 5 ல போயிடும் 1. அப்ப 3. அப்ப ஆன்சர் என்னங்க? 3118.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் தி ஒயிட் ரீஜன். புரியுதா? இது ஒரு பெரிய பிக் சம். அதனால எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல என்ன வரலாம் மேபினா எல்லாமே கேட்க போறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு ரீஜன் கேட்பாங்க. பிளாக் கேட்கலாம், இல்ல ப்ளூ கேட்கலாம், இல்ல ஒயிட் கேட்கலாம், கோல்டு கேட்கலாம். ஆனா நம்ம சம்ஸ பொறுத்தளவுல எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா ரீஜனுமே கண்டுபிடிச்சிருக்கோம். நான் எல்லா ரீஜன் கண்டுபிடிக்க லென்த் டைம் எடுக்கும். கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாச்சும் 1 or 2 ரீஜன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அதனால எல்லாமே பாத்துக்கங்க. எனி டவுட்ஸ் ஏதாச்சும் டவுட்னா தாராளமா அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். பாக்குறதுக்கு பெரிய சம்மா இருக்கு. ஆனா இந்த சம்ஸ் வந்து சொல்யூஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? அது கிளியர். ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா the wheels of a car are diameter 80 cm. ஒரு காரோட வீல் உடைய diameter வந்து 80 cm கொடுத்துட்டாங்க. How many complete revolution does each wheel makes in 10 minutes when the car is traveling at the speed of 66 km/h? அந்த காரோட ஸ்பீட் வந்து 66 km/h ஸ்பீட்ல போச்சுனா 10 minutes போச்சுனா எத்தனை ரெவல்யூஷன் நடக்கும்? how many revolutions நடக்கும் அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன கொடுத்திருக்காங்க? given என்ன அப்படினா diameter of a car is equal to 80 cm. அப்ப diameter என்ன காரணம்? diameter என்ன 2 ஆதுனா 2 radius என்னது diameter 2r equal to 8 cm. r equal to என்ன இருக்கும்? 80 by 2. இங்க மல்டிப்ளை வந்து இங்க டிவைட் ஆகும். அப்ப எவ்வளவு? 40 cm. அப்ப ரேடியஸ் எவ்வளவுனா 40 cm. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் தி கார் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் a car equal to 66 km/h. ஓகேவா? அவங்க என்ன கேக்குறாங்க? how many revolution does each wheel makes 10 minutes?
அப்ப 10 மினிட்ஸ்ல how many revolutions அவங்க என்ன கேக்குறாங்கனாக்க how many complete revolution number of revolution in 10 minutes in 10 minutes 10 minutesல எத்தனை revolution நடக்கும் in 10 minutes வந்து how many revolutions அப்படிங்கற number of revolution in 10 minutes கேக்குறாங்க அப்ப நாம என்ன சொல்லலாமா 1 ஹவருக்கு 66 km போகுது அதானே மீனிங் 66 km per hour னா 1 ஹவருக்கு 66 km அப்ப 10 minutes நம்ம பார்க்க போறோம் 10 minutesக்கு how many distance அப்படி பார்க்க போறோம் by ஒரு சர்க்கிள் அப்ப ஒரு அந்த வீல் வந்து ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்க்க போறோம் அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் in 10 minutes divided by circumference of a circle அப்ப ஒரு ரவுண்ட் அப்படினா circumference of the circle அப்ப முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படினா number of revolution டைரக்டா போடுவோம் number of revolutions equal to distance traveled in 10 minutes divided by circumference of a wheel circumference of wheel அது ஒரு சர்க்கிளோட wheel அப்போ number of revolutions வேணும் அப்படி சொன்னா distance traveled in 10 minutes அந்த wheel வந்து 10 நிமிஷத்துக்கு எவ்வளவு distance travel பண்ணுச்சு divided by circumference of a wheel ஒரு சுத்து எவ்வளவு circumference of the wheel ஒரு round ஒரு revolution அர்த்தம் but total distance by a one revolution அர்த்தம் but distance எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா 66 km அப்படினா 60 மினிட்ஸ்க்கு 60 மினிட்ஸ்க்கு வந்து 60 மினிட்ஸ்க்கு வந்து 66 கிலோமீட்டர் நம்ம என்ன இருக்கு இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு இல்லையா அப்ப இத வந்து என்ன செய்ய போறோம் கிலோமீட்டர் வந்து மீட்டரை மாத்தினா 1000 1 கிலோமீட்டருக்கு 1000 அப்போ 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு இன்டு சென்டிமீட்டர் மாத்தினா 100 சென்டிமீட்டர் மாத்தினா 100 10 மினிட்ஸ் இருக்காங்க இல்லையா அப்ப 60 மினிட்ஸ்க்கு 66 into 1000 into 100 சென்டிமீட்டர் நமக்கு தேவையானது in 10 minutes என்ன இது total distance இது வந்து அளவு total distance divided by circumference of the wheel அப்ப circumference of the circle நமக்கு என்ன தெரியும் அப்படினா circumference of the circle ஃபார்முலா என்னது 2 pi r circumference of the circle formula 2 pi r அப்ப circumference of the circle என்ன formula 2 pi r அப்போ 2 into pi க்கு வேல்யூ என்னது 22/7 into r க்கு என்ன வேல்யூ 40 அப்ப இந்த 0 கேன்சல் பண்ணுங்க இது 6 is 11 அப்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படினா 11 into 1000 into 100 into 10 கேன்சல் ஆச்சு இல்லையா 0 கேன்சல் ஆச்சு இங்கே கேன்சல் டிவைட் பை 2 இந்த டினாமினேட்டர் ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு அது என்ன ரெசிப்ரோக்கல் போட்டீங்கன்னா என்ன வரும் 7/22 இந்த 40 இங்க வச்சுக்கலாம் டிவைட்ல இருக்கனால இப்போ கேன்சல் பண்ணுங்க இந்த 11 க்கும் இந்த 22 2 டைம்ஸ் இத அடிச்சு கொடுத்தீங்க அப்படினா 500 இத 2 ஆல பண்ணீங்கனாக்க 250 இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இத 4 ஆல பண்ணீங்கனாக்க ஒரு 225 அப்ப 25 into 25 into 7 இப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வந்திருக்கும் 25 னா 625 into 7 where 7 5s are 35 remaining 1 7 2s are 14 3 7 remaining 1 7 6 are 42 1 44 அப்ப எத்தனை ரெவல்யூஷன் அப்படினா 4775 revolutions are you clear 7 5s are 35 க்கு 5 remaining 3 7
2s are 14, 14 plus 3 7, remaining one 7 4 6 are 44 1 40, 42 42 plus 1 43. 4375 revolution. Answer என்ன அப்படினா 4375 revolution is the answer. Are you clear? Diameter of the car 80 cm கொடுத்தாச்சு. Diameter na 2 or the 80. இப்ப radius என்ன வரும் 2 டிவைட் பண்ணிக்கலாம் 40 cm. இப்போ how many revolution என்ன speed of a car வந்து 66 km per கொடுத்துட்டாங்க. இப்ப number of revolutions in 10 minutes 10 நிமிஷத்துல அந்த கார் போச்சுனா எத்தனை ரெவல்யூஷன் நடக்கும் அந்த வீல் அப்படி கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் 10 minutes பை கார் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் a wheel. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் wheel ஃபார்முலா என்னது 2πr. அப்போ 60 minutes இது என்ன மீனிங் அப்படினா 66 கிலோமீட்டர் அப்படினா என்ன மீனிங் 66 கிலோமீட்டர் per hour என்ன மீனிங்னா 1 ஹவருக்கு 66 கிலோமீட்டர் அர்த்தம் 1 ஹவருக்கு 66 கிலோமீட்டர் 1 ஹவர்னா எவ்வளவு 60 மினிட்ஸ் அப்ப 60 மினிட்ஸ்க்கு வந்து 66 கிலோமீட்டர் அர்த்தம் அப்ப 60 மினிட்ஸ்க்கு 66 கிலோமீட்டர் அத மீட்டரை மாத்தணும்னா 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா ஒரு 100 மல்டிப்ளை பண்ணினா சென்டிமீட்டரா மாறிடும் அப்ப 66 into 1000 into 100 போட்டீங்கனா சென்டிமீட்டர் சேஞ்ச் ஆகும் அத 60 மினிட்ஸ்க்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ்னா நமக்கு தேவை 10 மினிட்ஸ் என்ன into 10 மினிட்ஸ் என்ன பை ஃபார்முலா வந்து 2πr அப்ப 2 into pi க்கு 22/7 into r r க்கு அளவு ரேடியஸ் வந்து 40 அப்போ இந்த 0 க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கங்க 6 ஆல டிவைட் பண்ணீங்க 11 அப்ப 11 into 1000 into 100 into இங்க 2 போடாச்சு டினாமினேட்டர்ல டினாமினேட்டர்ல ஒரு ஃபிராக்ஷன் இருந்ததுன்னா இன்டு போட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணனும் அப்ப 7/22 இந்த 40 அப்படியே போடாச்சு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்க அப்படினா 6375 ரெவல்யூஷன் நடக்கும் அது are you clear புரிஞ்சதா இல்லையா any doubts so next question fifth question என்ன சொல்றாங்க அப்படினா tick the correct answer in the following justify your choice if the perimeter and the area of a circle are numerically equal then the radius of the circle அதாவது ஒரு ஒன் வேர்ட் क्वेश्चंस மாதிரி கேட்டிருக்காங்க இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிளும் ஏரியா ஆஃப் தி சர்க்கிளும் நியூமெரிக்கலி ஈக்குவல் அப்படினா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் எவ்வளவு அப்படி கேக்குறாங்க அப்ப எவ்வளவு ஃபிஃப்த் क्वेश्चन என்ன given என்னென்ன கொடுத்தாங்கனாக்க area of a circle equal to perimeter of a circle ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டாங்க area of the circle perimeter of the circle equal இப்ப area of the circle என்ன ஃபார்முலா pi r square perimeter of the circle அப்படினா என்ன மீனிங் perimeter of the circle என்ன மீனிங்னா circumference of the circle னு அர்த்தம் circumference of a circle ரெண்டுமே ஈக்குவல் னு அர்த்தம் அப்ப perimeter of the circle சொன்னாலும் சரி circumference of the circle ஒரே மீனிங் தான் அப்ப circumference of the circle ஃபார்முலா என்னது 2πr அப்ப இந்த பையும் இந்த பை கேன்சல் அப்போ r ஸ்கொயர் என்னது r into r தான r ஸ்கொயர் equal to 2r அப்ப ஒரு r ஒரு r கேன்சல் அப்ப r equal to எவ்வளவு 2 அப்புறம் அவங்க சென்டிமீட்டர் மீட்டர் கொடுக்கல அப்ப அதனால யூனிட் வச்சுக்கிறோம் அப்ப ரேடியஸ் r equal to 2 units அப்புறம் ஆன்சர் என்னன்னா r equal to 2 units are you given புரியுதா இல்லையா given என்ன கொடுத்தா ஏரியா ஆஃப் தி சர்க்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிளும் ஈக்குவல் சொல்லிருக்காங்க சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் சொன்னாலும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஒரே மீனிங் தான் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் என்னது πr ஸ்கொயர் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் என்னது 2πr π கேன்சல் r ஸ்கொயர்னா r into r r ஸ்கொயர் into 2r இங்க ஒரு r இங்க ஒரு r கேன்சல் அப்ப r equal to 2 இப்ப ரேடியஸ் r equal to 2 units are you clear so 12.1 exercise 12.1 வந்து 5 sumsமே முடிச்சிருக்கோம் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க இல்லனா நேரடியா வந்து கூட கேட்கலாம் are you clear உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா நீங்க லைக் பண்ணனும் நிறைய பேருக்கு உங்க फ्रेंड्स உங்க கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா
இல்லை உங்கள் ஸ்கூல் மேட்ஸ் அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், இல்லை ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைம்ஸ் ஸ்கொயர் அகாடமி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்க நாங்கள் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்து நிறையா படிக்கலாம். ஓகேவா? நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.